சார் ட்ரைலர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஷாட்டே நீங்கள் தான் வரீங்க. இவன் வந்து ஒரு சம்பவம் பண்ணுற ஆளில் ரெக்கார்டு வச்ச ஆள் இவன். ஸோ தொட்டுறாத, தொட்டேன்னா திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமே. சரிப்பா எல்லாம் இருக்கட்டும். இதே கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். வாட் வில் பி யுவர் ஸ்டாண்டர்ட்? இந்த மாதிரி தலைக்கு பண்ணீங்களே, தளபதிக்கு ஏன் பண்ணல? ஜனநாயகன் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அந்த படத்துக்கு? சார் ஐ எம் வெரி ஈகர். நாட் பிகாஸ் ஐ எம் பர்ஃபார்மிங் இன் தட். டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பூபேஷ். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்கொண்ட பார்வை துணிவுன்னு ஹெச் வினோத் சார் டைரக்ஷனில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்க அண்ட் இப்போ விஜய் சாரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துலையும் நடிச்சிருக்க குமார் நடராஜன் சார். அவருடைய ஜனநாயகன் படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ட்ரைலர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஷாட்டே நீங்கள் தான் வரீங்க. ஸோ ஜனநாயகன் எப்படி நடந்தது, அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ரிசியேஷனுக்கு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க பாத்திரத்துலேருந்து. இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். ஓகே, இதே மாதிரி முன்னாடி வினோத் படத்துலேயே எனக்கு ஒரு இது நடந்தது. இது வந்து இன்னும் கிராண்டியராக அமைஞ்சிருக்கு. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அஃப்கோர்ஸ் மெயின் ரீசன் வந்து விஜய். ஓகே, அதனுடைய இம்பேக்டு. வினோத் வந்து இந்த படம் அவர் டிசைட் பண்ணி அவங்க பண்ணணுன்னு ஃபிக்ஸ் ஆன உடனே ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் நாங்கள் பேசும்போது அவர் வந்து எனக்கு கூப்பிட்டு, சார் இதில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன், ரொம்ப நச்சுன்னு இருக்கும், அது நீங்கள் தான் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஹி வாஸ் வெரி கிளியர். இதுதான் முன்னாடி படங்கள்லேயும் அவர் எனக்கு பண்ணது. ஓகே ஓகே ஓகேவா? இதில் இன்னும் கிளாரிட்டியாக எனக்கிட்ட என்னன்னு சொல்லலை. நான் நினச்சேன், சரி என்னடா விஜய் நடிக்கிறான், நம்ம ஏற்கனவே விஜயோட ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஸோ தெரியுன்னு அந்த படம் பண்ணுறேன், எங்கள் படமே உதயா பண்ணியிருக்கோம், தெரிய பண்ணியிருக்கோம், சரி இதில் ஏதோ குடும்பம் போல இருக்குன்னு நான் நினச்சிருந்தேன். வெரி ஆனஸ்ட்லி இவ்வளோ கிராண்டியராக வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஷூட்டும் போது வினோத் இந்த டைலாக் தான் சார், இவ்வளோ தான் சார் டைலாக் சொல்லிவிட்டு, சார் இது வந்து நான் ட்ரெய்லரில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன் இது அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு காட்சி இது. சூப்பர் சூப்பர். அந்த இது வந்து என்னோடய வாய்ஸ்க்காக எடுத்துட்டாரா, என் ஃபேஸை வச்சு எடுத்துட்டாரா, எப்படி என்ன அந்த கேரக்டருக்கு கன்சீவ் பண்ணாருன்னு தெரியல. பட் தெய்வம் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நானும் பார்த்தேன், எங்கள் அப்பா பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். சூப்பர் சூப்பர். என் ஃப்ரெண்ட்ஸு ஆஸ் எ செட் பிஃபோர் யாரெல்லாமோ, எனக்கு யாருன்னு பேர் தெரியாது, சிக்னலில் அங்கே போய் நான் நிற்கிறேன், சார் நீங்கள் சார் சூப்பர் சார்ன்றேன். எங்கள் ஃப்ளாட்டில் வந்து நான் வந்து பார்க்கிங்க்கு போய் இது பண்ணுறேன், பார்க் பண்ணுறேன். அங்கே வந்து ஒரு 7-8 பேர் வந்து ஷேக்கன் பண்ணிட்டு போகிறாங்க. ஐயோ இருக்கியா, ஐயோ இதெல்லாம் வந்து 2 பேருக்கு போய் சேரணும், ஒன்று விஜய்க்கு ஒன்று வினோதுக்குப்பா, நான் இது வழியாக சொல்லிடுறேன்ப்பா. அந்த எல்லா பாராட்டுகளும் டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் தான்ப்பா. நம்ம வந்து இதில் வந்து ஒரு இதுதான், ஒரு கேரியர் தான். ஓகே, பட் நல்ல கன்சீவ் பண்ணி பண்ணாருன்றதுல எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். நல்ல மைலேஜ் வந்துட்டுருக்கு. உடனே தேங்கிங் நோட்டை வினோத் சாருக்கு போட்டு அவரும் அதை ரிசீவ் பண்ணிட்டார், அக்னாலேஜ் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணீங்களா ட்ரெய்லரில் நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டாரு? விஜய்க்கு பில்டப்னு வச்சா அது ஹீரோக்கு பில்டப்னு சொல்லலாம். நமக்கே ஒரு பில்டப் மாதிரி, ஐயோ யாருப்பா இது அப்படின்னு. ஓப்பனிங்கில் பேக் ஷாட்லேருந்து போயிட்டு அப்புறம் தான் ரிவீல் பண்ணுறாங்க உங்கள் ஃபேஸ். ஆமாம் சார், பேக் ஷாட்டை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க சார் நிறைய பேர். என் டாக்டர் எடுத்து காமிச்சாங்க, இவர் தானே வந்து இதில் தெரியல நடிச்சதுன்னு கேட்குறான். தெரியல சமந்தா அப்பண்டாவன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கான், கமெண்ட் பண்ணியிருக்கான். ஓகே, அந்த மாதிரி நிறையா. அது இவர் தானே விஜயோட வந்து இதில் நடித்தது, உதயாவில் நடித்ததுன்னு அவன் போட்டிருக்கான். இது ஏற்கனவே தெரிய நடித்தப்போ ஒரு இந்த மாதிரி மீம்ஸாக வந்துன்னு இருந்தது. இது வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டுருக்கு அழகாக. எனக்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. டேய் இதுக்கெலாம் நம்மளாம் வருதாடா அப்படின்ட்டு. பட் ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் வெரி குட் டு பி ஆன் தி லைம் லைட். ஆமாம். ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் சாரை மீட் பண்ணிங்களா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவரோட ஏதாவது? எனக்கு வந்து விஜயோட காம்பினேஷன் இல்லை இந்த மூவியில். விஜயும் அப்போ வந்து ஹி வாஸ் அதர்வைஸ் பிஸி வித் திஸ் அதர் ஒர்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, விஜயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றதை மட்டும் எனக்கு சொன்னார். ஓகே, யார் அந்த பையன்னு ஒருத்தர் கேட்பார் உங்களை ஃபோனில், அப்பா நீ அவனதும்
டச் பண்ணல. ஆமா. இவன் வந்து ஒரு சம்பவம் பண்ணுற ஆளில் ரெக்கார்டு வச்ச ஆள் இவன். ஓகே, ஸோ தொட்டேன்னா ஸ்லைஸ் தான் அப்படின்றதான் மொத்த தீம். ஆமா. ரொம்ப நிதானமாக பேசுனேன் சார், ரொம்ப எஃபெக்டிவாக. கண்ணுக்கு ஒரு ஷாட்டு, கன்னத்துக்கு ஒரு ஷாட்டுன்னு என் டாக்டர் வந்து என்னை வந்து இந்த ஹீரோயினுக்குலாம் காமிப்பாங்க டாடி, அந்த மாதிரி ஒன்றையும் காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஷீ ஃபெல்ட். இன்ஃபேக்ட் அவர் ஜோவியெல்லாம் கலட பண்ணியிருந்தாங்க. என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ பொறுமையாக எடுத்தார் சார் அவர். 2 days, ஒரு நாள் இந்த ஷாட், இந்த ஒரு சீக்வன்ஸை மட்டும் 1 full day எனக்காக அதை கேன்வாஸ் பண்ணி எடுத்தார் கம்ப்ளீட்டாக. இந்த டீமே ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அவரோட அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ கைஸ், ஹார்ட் ஒர்க்கிங் கைஸ், ட்ரஸ்ட் மீ. ஏன்னா நான் வந்து டெடிகேட்டட் டீமாக இருந்தால் எனக்கு வந்து பாராட்டிடுவேன். அங்கேயே எல்லாரையுமே கூப்பிட்டு பாராட்டினேன். இது வழியாகவும் நான் எல்லாரையும் பாராட்டுறேன். எனக்கு வந்து பெருமையாக தான் இருக்குது. இது இவ்வளோ பெருசாக என்னை எலாபரேட் பண்ணது ட்ரெய்லர்லன்றது வந்து காட் கிவன் தான். விஜயோட இல்லை அந்த காம்பினேஷன்றது வந்து ஒரு சின்ன வருத்தம், ஒரு நெருடல் இருக்குது. ஐயோ இருந்திருந்தா இன்னும் பெஸ்ட்டாக. ஏன்னா விஜயோட எனக்கு இன்னொரு படத்தில் இந்த தெரியல பண்ணும்போது, உதயாவில் பண்ணும்போதும் லைவ்லியாக ஹீல் கமெண்ட் லைவ்லியாக சிரிச்சுட்டே, என்ன சார் சூப்பராக பண்ணுறீங்க சார், இம்மீடியட்லி ஹீல் என்ஜாய். எனக்கு ரொம்ப அதெல்லாம் வந்து, ஏன்னா ஒரு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் தானே அது, கிட்டத்தட்ட அதே ஏஜ் குரூப்பு, அவரோட இன்னும் கொஞ்சம் நான் சீனியர் ஆஃப்கோர்ஸ், அவ்வளோதான். பட் பிஹேவியர் எல்லாம் வந்து ஒரு அவங்க டீம்மேட்ஸோட பேசுகிற மாதிரியே தான் பேசுவார் அழகாக. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த ஒரு சின்ன நெருடல்லையோ காம்பினேஷன் இருந்திருக்கலாமே அப்படின்னு, இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு காம்பினேஷன் இருந்திருக்கலாமேன்ட்டு, பட் மீட் பண்ண முடியல. ஓகே சார், இன்னொரு நாளும் ஷூட் பண்ணி மொத்தம் 2 நாள் சொன்னீங்க இல்லையா? அந்த 2வது நாள் நான் 2வது நாள் வந்து ஒரு ரொம்ப சின்ன சீக்வன்ஸ் தான். சுனில் சாரோட தான் எனக்கு இருந்தது. நம்ம தெலுங்குலேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களோட தான் எனக்கு ஒரு, அவங்க கூட பக்கத்தில் நின்று ஒரு சின்ன ஷார்ட் தான் அது. வந்து ஒரு கதையை நான் சொல்ல முடியாது அது என்னன்னு, அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் எனக்கு சுனில் சாரோட காம்பினேஷன் இருந்தது. ஆக்சுவலாக ஹெச் வினோத் சார் அவரோட டைரக்ஷனில் முன்னாடி நேர்கொண்ட பார்வையில் தலை அஜித் அவருக்கு வந்து நீங்கள் ஒரு கேலப் கொடுக்குற மாதிரி ஒரு டைலாக் பேசியிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு இது எப்படி அமைஞ்சது? ஆக்சுவலாக நேர்கொண்ட பார்வை ஆஃப்கோர்ஸ் த பிங்க்ன்ற மூவியை சார்ந்து எடுத்தது. என்னை முதல்ல அது கேஸ்ட் பண்ணணுன்னு என்னை டிசைட் பண்ணது வந்து அந்தஹாரம்ன்ற மூவியை வச்சு தான் பண்ணார் அவர். ஓகே ஓகே. அந்தஹாரமில் வந்து நான் மெயினாக ஒரு வில்லன் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு வெறும் ஒரு ஃபியூ ஷார்ட்ஸை பார்த்துட்டு வினோத் டிசைட் பண்ணாது. பண்ணிவிட்டு சார் அதில் ஒரு சின்ன கேரக்டர், என்ன ஒரு டாக்டர் ரோல், முதல்ல ஜட்ஜு அதெல்லாம் பண்ணி பார்த்தோம். நான் சொல்லிட்டேன், தலைவன் நமக்கு அவ்வளோலாம் தகுதி இல்லை அந்த ஃபேஸுக்கு அப்படின்னு சொல்லி நானே ஒரு கலடாவாக பேசியிருந்தோம். அப்புறம் இந்த டாக்டர் ரோலுக்கு நீங்கள் தான் பண்ணணும்னு அதை சொல்லி, அதுவும் 1 day ஷூட்டு, சூப்பர். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே நான் வந்து விஜயோட உதயா பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்தே அவரோட ஃபேன்ஸும் சரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டை பேசியிருக்காங்க, இந்த மாதிரி தலைக்கு பண்ணீங்களே, தளபதிக்கு ஏன் பண்ணல அப்படின்னு. எனக்கு வந்து தளபதின்றதுல எனக்கு 2 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அஜித்தோட நான் தொடரும் அவரோட படத்துலேருந்து நான் நடிச்சிருக்கேன். ஸோ நான் தட்ஸ் ஹவ் ஐ டிஃபெண்டட் மை செல்ஃப். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வினோத் தான் கன்சீவ் பண்ணது. ஸோ தேங்க்ஸ் டு வினோத் ஒன் செகண்ட். ஹெச் வினோத் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஹீ டிவைஸ்டு திஸ் கேரக்டர். அதான் நான் திருப்பி சொல்கிறேன், என்னை எப்படி என் ஃபேஸ் அந்த இடத்துக்கு லொக்கேட் பண்ணி மைண்டில் ஏற்றினார். இது அசிஸ்டன்ஸ் யாராவது சொன்னாங்களான்னா இல்லை, அவர் வந்து இது அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்களாம் பேசுகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லை, பிகினிங்லேயே அந்த மூவி அவங்க சைன் அப் பண்ணும்போது ஏதோ ஒரு அக்கேஷனில் நான் மீட் பண்ணேன். அப்போயே ஹி டிக்ளேர்டு ஒரு சின்ன ரோலு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பேசுவாங்க, நான் அதை மட்டும் உங்களுக்கு தரேன் அப்படின்னாரு. எப்பா நீ இன்னும் செட்டரை பட்டியாக நின்றுட்டு போஸ்டில் வந்து நின்றுட்டு போகிறேன்னு சொன்னேன். இது கிராண்டியர் தான். எனக்கு ஆனஸ்ட்லி ஐ எம் ஹைலி ஆனர்டு ஃப்ரம் மை என்னோட இதில் கரியரில். அஜித்துக்கும் ஒரு இதுக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ, மாசான இன்ட்ரோ, விஜய்க்கும் ஒரு சின்ன மாசான இன்ட்ரோ. அது கேரக்டராக நான் வந்து அது போய் கொடுக்க முடிஞ்சதுன்றது வந்து தேங்க்ஸ் டு த டேரக்டர். 2 டேரக்டர் சொல்லிடுவேன், இது ஒரே டேரக்டர் வினோத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், இப்போது வினோத் சாரை பற்றி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக ரொம்ப சைலண்ட்டாக தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. ஷூட்டிங்கில் அவர் அப்படி தான் இருப்பார், ரொம்ப சைலண்ட்டாக ஷட்டிலாக. நான் இன்ஃபேக்ட் கேட்பேன், கோவப்படுவியாடா அப்படின்ட்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு என்னோட ஹைட்டு தான், என்னோட ஹைட்டு ஜாஸ்தி.
வயசில் வந்து என்னோட ரொம்ப கம்மி. அதனால் கிட்டத்தட்ட என் தம்பி மாதிரி வச்சுன்னு அப்படி தான் வேண்டாம் கோவமே வராதாட உனக்குன்னு கேட்பேன். அவன் அதிகபட்சம் சத்தம் போட்டு நான் பார்த்ததில்லை, அட்லீஸ்ட் நான் ஷூட் பண்ண டேஸ் வரைக்கும். ஓகே ஓகே. அண்ட் மற்ற சர்க்கிளோட விஜய் சார் இருக்கும்போதும் சரி, அஜித் இருக்கும்போதும் சரி, ஐ டோன்ட் திங்க் யூனோ, ஏன்னா எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லாரோடையும் ஹாய் ஹாய் ஹாய்ன்னு அப்படி போனீங்கன்னாக்கா, இது வந்து நீங்கள் யூ கேன் சீ வித் பழைய கார்த்திக். இப்போ எஸ்டர் கார்த்திக் பண்ணிருக்காரு இல்லையா, அவர் இப்போ கூட ஏதோ ஒரு படத்தில் பண்ணார். அவரோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பப்ளியாக இருக்கும். அது அது வந்து அந்த மாதிரி அந்த என்வரான்மெண்ட்டே பப்ளி ஆக்கிட்டீங்கன்னா யாருக்கும் எந்த டென்ஷனும் இருக்காது. அது வினோத் சார் நிஜமாவே அவருக்கு கத்தணும்னு வந்தால் கூட, நான் நோட்டீஸ் பண்ணதில்லை, அப்படியே வந்திருந்தா கூட ஒரு இது வந்தால் கூட அதையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு பண்ணிடேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பாருன்றது தான் என்னுடைய கணிப்பு. நான் என்னோடய மெஸ்ஸுக்கு அடிக்கடி சாப்பிட வந்திருக்காரு, நான் வச்சுருந்த மெஸ்ஸுக்கு. ஸோ இங்கே நாங்கள் சாதாரணமாக இன்ட்ராக்ட் பண்ணுவோம், as one to one இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த மூவியை தாண்டி நீங்கள் நார்மலாக வினோத் சாரோட டச்சில் இருக்கு. நாட் நெசர்லி டைரக்டர் அந்த இதில் இல்லை, ஆஸ் அ குட் ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஃபேமிலி ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மனுஷனாக பார்த்தா சூப்பர் ஹியூமன் பீயிங். 3 பேருமே பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும், இவனையும் பிடிக்கும், விஜய் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதுக்கு இப்போ இந்த இதுக்குன்னு இல்லை, எங்கள் படத்தில் விஜய் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போனான்றதுனால. ஸோ விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மூவி விஜய் சாரோட லாஸ்ட் மூவி. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஐயோ இந்த பையன் இனிமேல் நடிக்க போகிறது இல்லை சொல்லியிருக்கானே, இந்த ஒரு ஃபீல் இருக்குது. லைக் எனி ஆஃப் ஹிஸ் ஃபேன்ஸ், லைக் எனி ஆஃப் தி காமன் மேன், ஒரு நல்லா. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னா, பீக்கில் இருக்கும்போது ஹி வாண்ட்ஸ் டு கம் அவுட்னா தாட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஒரு மேஜர் டிசாஸ்டரை பார்த்துட்டு எல்லோரும் சேர்த்து ஒதுக்கின அப்புறம் கிளம்புறதுன்னா அது ரொம்ப புவராக இருக்கும். இது வந்து அந்த இதில் ஹைட்டில் இருக்கான். பட் என்னென்னா இஸ் அ குட் பர்ஃபார்மர், வெரி குட் என்டர்டெய்னர். ரஜினி சார் அவங்கெல்லாம் அந்த ஏரால் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ, இப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இவர் வந்து நல்லா அழகாகவும் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, லைக் எனி அவரோட ஆர்டன் ஃபேன் மாதிரி எனக்கு வந்து அந்த வருத்தம் சின்னதாக, அவே அரசியலும் இருக்கட்டும் ஓகே, பட் திஸ் யூ கேன் கண்டினியூ இஃப் எவ்ரி திங் பர்மிட்ஸ். அரசியலில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்துட்டால் டைம் பர்மிட் பண்ணாதுன்னு ஹி ஹஸ் டேக்கன் அ வெரி வெரி கிளியர் டெசிஷன். லாஸ்ட் படமாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு, அதுதான் எல்லாரோட ஃபீலிங் மாதிரி தான் எனக்கும். இப்போ நீங்களே சொன்னீங்க சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவரோட அரசியல் வருகை அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பெருசாக அரசியல் பற்றி நாலேஜ் கிடையாது, ஓகேவா. நான் போய் ஓட்டு போடுறதோட என்னோட இது வந்து முடிஞ்சது. இவர் இந்த அளவுக்கு வருவார்னு நான் எதுலாம் பார்க்கல ஆனஸ்ட்லி. பட் இதனுடைய ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் வந்து எஸ் கிவன் மீ டியூரிங் தெரி. இது எவ்வளோ வருஷமாக அவருக்கு மைண்டில் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. சாதாரணமாக ஒரு கேஷுவலாக பிட்வீன் த ஷார்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தார், அதை நான் பாராட்டினேன். ஓகே ஓகே. அப்போ நான் அதை படிச்சினதை நல்லா போய் பாராட்டினேன். அப்போ நீ சிவன் கோயிலுக்கு ஏதோ நீ பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்கப்பா, ரொம்ப திருப்தியாக இருக்குப்பா, நீ வந்து இதெல்லாம் கடந்து பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப, மதங்கள்லாம் கடந்து நீ ஒன்றுத்துக்கும் கேர் எடுத்து பண்ணுறேன்னு. சார் நம்ம பண்ணலான்னு யார் பண்ணுவாங்க? சி இட்ஸ் அ சொசைட்டியோட ஒரு சின்னதாக ஒரு டைரக்ட் கனெக்ட் வந்து ஐ ஃபவுண்ட். ரெண்டாவது அப்போ இப்படி கொஞ்சம் சைலன்ஸ் இருந்தது. திருப்பி ஹி ஆஸ்க் மீ, சார் உங்களுக்கு எப்படி சார், வாட் யூ சே அபவுட் பாலிட்டிக்ஸ் என்னென்னு. இதே டைலாக் தம்பி எனக்கு பாலிட்டிக்ஸ் தெரியாது. அப்போ ஆஸ்க் மீ, அப்போது யாருக்கான ஒருத்தருக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டு போயிடுவீங்களான்னு. நான் அப்படி சொல்ல விஜய், அதை அட்டன் பண்ணுற அளவுக்கு என்னால் அது முடியுமே தவிர இண்டிவிஜுவலாக இருந்தால் முடியும். ஸோ பெரிய பல்காலாம் என்னால் முடியாது. ஏன்னா நான் வந்து சிங்கிள் பர்சனாக எனக்கு நாலேஜும் கிடையாது, நான் போய் எண்ணத்தை குதிப்பேன். அப்படின்றப்போ அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு நான் திருப்பி கேட்டேன், சரிப்பா எல்லாம் இருக்கட்டும், இப்போ இதே கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், வாட் வில் பி யுவர் ஸ்டாண்ட் அப்படின்னு. சார் நான் இறங்கிடுவேன் சார், களத்தில் இறங்கிடுவேன்னு சொல்லிட்டாரு அப்போவே. இது வந்து 1-on-1 நானும் விஜயும் பேசின டைலாக். அதாவது இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இதுக்கும் முன்னாடியே, அதாவது என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே இதை அவர் மைண்டில் எங்கேயோ சீட் ஆகிருக்கணும். அதில் அதை பற்றின புரிதல்கள் நல்லாவே அவர் இருந்திருக்கணும். தெரிய வந்து ஒரு 10 வருஷமாக ஆகிருக்கணும் இல்லையா. அவ்வளோ வருஷம் கழிச்சு அவர் இங்கே வந்து இப்போ இதை பேஸ் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ ஹோம்ஒர்க் அந்த பையன் பண்ணியிருக்கணும்.
இன் பிட்வீன் சினிமா ஹிட்டெல்லாம் கொடுத்து ஓகேவா இதையும் பேரலாக பண்ணியிருக்கிறதுன்றது வந்து இன் மை ஒப்பீனியன் இட்ஸ் யூனோ ஹீ டிசர்வ்ஸ் அப்ளாஸ்ன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. எனக்கு மற்றபடி அவரோட எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் என்ன ஏதுன்றதெல்லாம் லைக் எவ்ரி ஒன் ஆஸ் பப்ளிக் ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு சி, அவ்வளோதான். ஏன்னா எனக்கும் தெரியாது, எனக்கு வந்து பாலிடிக்ஸ் பற்றி ஜென்ரலாக ரொம்ப பெருசாக தெரியாது. அப்படியே ரோடு போடுறாங்களா வெறி கூடப்பா கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஆனால் தண்ணி வரலன்னா கொஞ்சம் தண்ணி விடுங்கன்னு நம்ம போய் கார்பரேஷனில் சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவ்வளோதான். நமங்களோட அறிவு வந்து லோக்கலாக இவ்வளோ திருட்டு தான். ஸோ விஜய் சாரோட லாஸ்ட் மூவி தான் ஜனநாயகன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த டைமில் பராசக்தி ரிலீஸ் ஆகிறத நிறைய பேர் வந்து ஒரு ஃபேன்ஸ்லாம் ஒரு வாராக பார்க்குறாங்க. ஃபேன்ஸ் வாரை தாண்டி வேறு சில விஷயமும் இங்கே வந்து நடக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃப்ராங்காகவே நான் ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். அவங்களே ஆர்டிஸ்ட், அவங்களே எல்லாம் எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் மேட்டர், நாட் ஒன்லி விஜய் சார், எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் மேட்டர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சினிமாவை பாருங்கள் ஓகேவா. இதுக்காக அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிற அளவுக்கு அது வேண்டாம். ஏன்னா பர்சனல் வெஞ்சன்ஸு ஒன்றும் எங்கேயுமே லீட் பண்ணாது, எதுவுமே யாருக்குமே அது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்றது எதுவுமே லீட் பண்ணாது. டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் டைரக்ட்லி, அது வந்து ஒன்று பாதிக்குமான்னா, சினிமான்னு ஒருத்தர் யாரானு எடுக்கிறாங்க, ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாங்க, ஐம் அ ப்ரொடியூசர் சன் ஓகே. அதனால் இந்த பெயின் எங்களுக்கு நல்லாவே தெரியுன்றதுனால நான் அதை ஓப்பனாகவே சொல்கிறேன். எல்லா படமும் ஓடட்டுமே, எல்லோரும் போய் நம்ம தேட்டரில் பார்ப்போமே ஓகே, அதை என்கரேஜ் பண்ணுவோமே. வாட் ஸ்டாப்ஸ் அஸ்? ஒரு நாள் டிக்கெட் கிடைக்கலையா, வெயிட் பண்ணி அடுத்த நாள் பார்ப்போம். முன்னையாவது ஏதோ ஃபிலிம் தேஞ்சிடும், நம்ம வந்து முதல் நாள் பார்க்கலன்னா 25வது நாள் பார்த்தோம்னாக்கா கேன்னு ஏதோ ஒரு கோடு வந்துடும்னு ஃபிலிம்லையா சொல்லலாம். இப்போ அது கிடையாது, இப்போ ஃபுல்லாக டிஜிட்டல் ஓகே. தேர்றதுக்கு முதல் நாள் என்ன ப்ரிண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களோ அதே தான் அப்பயும் பார்ப்பீங்க, என்னைக்கு 100 நாள் கழிச்சு பார்த்தாலும். ஒய் டோன்ட் வி டூ தட்? கிட்டத்தட்ட என்னுடைய எஸ்டிமேஷனில் 1,00,000 பேர் அதை சார்ந்திருக்காங்க. வெறும் நான் தமிழ்நாடை மட்டும் சொல்கிறேன். டைரக்டாக இன்டைரக்டாக நான் நீங்கள் போய் யூனியன்லாம், நான் வந்து டப்பிங் யூனியன் மெம்பரு, நீங்கள் யூனியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக இருக்கும் தலைவர் ஓகே. ஒரு படம் வந்து நம்ம போய் சப்போர்ட் பண்ணலைன்னா அது எப்படி பாஸ் ஆகும்? அது நம்ம போய் சப்போர்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து விஜய் சாரோட காமெடி எதுன்னா போட்டிக்கு வந்துட்டாங்க, இல்லை எனக்கு வந்து இன்னொருத்தரோட போட்டிக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி இருந்ததுனாக்கா தட் மே நாட். விஜய் சார் படம் எவ்வளோ அழகாக ஓடுறதோ இன்னொருத்தர் படமும் அதே மாதிரி ஓடணும். இன்னொருத்தர் படம் எவ்வளோ அழகாக ஓடுறதோ அதுக்கு ஈக்குவலாக விஜய் சார் படம், எனி ஸ்டார் படம் எல்லாருமே வந்து இப்போ விஜய் சார்ட்டே நீங்கள் போய் இந்த கேட்டிங்கன்னா, எப்பா அந்த படம் நல்லா இருக்குப்பா, ஓட்டமேப்பா, நம்ம படம் மாதிரி அதுவும் ஓட்டமேப்பாம்பாரு. ஏன்னா எல்லோரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் தலைவர். நாங்கள் ஐ வாண்ட் டு ரீகால் ஒன் பர்டிகுலர் இன்சிடென்ட் விச் மை டேட் டெட். பிரமிட் ஃபிலிம்ஸில் சீக்வன்ஸாக படம்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போது பிஸ்தாவுக்கு வந்து ஒரு ஆடு கொடுக்குறாரு அப்பா. பிஸ்தா படமும் அப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பிஸ்தா, நந்தினி அதெல்லாம் எங்களுது ஆமாம் ப்ரொடக்ஷனில். அவங்க கொடுக்கும்போது வள்ளல்னு ஒரு படம், சத்யராஜ் சார் நடித்தது. அப்போ வந்து வள்ளல் படமும் எப்படி எங்கள் படம்லாம் ஓடுறதோ அதுவும் ஒன்றுன்னு போட்டுருந்தார். சத்யராஜ் சார் வந்து எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார், வந்து அதை வந்து பாராட்டிட்டு போனார். என்ன எதுக்காக இது சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடியூசர்ஸ் லெவலில் அவங்களுக்கு எந்த பாரபட்சமும் இல்லை, எல்லா படமும் ஒன்றுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா. எல்லா படமும் ஓட்டமே, இது என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட் டு த பப்ளிக். எல்லா படத்தையும் ஓட வைங்க. விஜய் சார் மாதிரி தான் எல்லோரும் ஜாலியாக. ஏன்னா நீங்கள் இது நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், விஜய் சார்ட்டே போய் கேட்டிங்கனாலும் அவரும் சொல்லுவார் ஓட்டணுங்கண்ணா, எல்லா படமும் ஓட்டம். ஹெல்த்தியாக இருக்கும் இண்டஸ்ட்ரி, அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி, அது சார்ந்து அவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்குது. ஒரு படம் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம சிம்பிளாக வந்து டே அப்படின்னு என்னது இந்த இதை போட்டு போயிடணும், ஆன்லைனில் போட்டு போயிடணும், தப்பு. அதே மாதிரி அந்த விமர்சகர்கள்னு பண்ணுறாங்கல்ல, கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், படங்களை வந்து பாசிட்டிவாக பாருங்கள். இதிலெல்லாம் என்ன இருக்கே குப்பை அப்படின்ட்டிங்கன்னா, நம்மளை எவ்வளோ பேர் குப்பைன்னு எங்கே சொல்லிட்டு போனோம் தெரியாது ஓகேவா. நம்ம அதில் என்ன குப்பைன்னு ஜஸ்டிஃபை பண்ண தெரியணும். இல்லை முன்னாடி அந்த படத்தை வந்து அவங்கக்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தை பார்த்து சார் இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுங்களேன்றது அந்த சொல்கிறதுக்கான பேசிக் சென்ஸாவது இருக்கணும். அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஓட வைங்க. இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து. நான் இதை வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்னால் நாங்கள் நிறையா விஷயங்களை எங்களோட படங்கள்லாம் ஃபெயில் ஆனப்போ நாங்கள் அனுபவிச்சிருக்கோம்.
குப்பையாகவே இருக்கட்டும், அதை கொஞ்சம் அப்படி நவுத்தி வைப்போம் இல்லையா, அந்த நவுத்தி வைக்கிற மாதிரி அதை போய் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணி. ட்ரோல் மாதிரி அதிகமாக பண்ணுறாங்க. ஆமாங்க ரொம்ப இறக்கி பேசுகிற மாதிரி. சார். அது இந்த இப்போல்லாம் ஒரு டேர்ம் போட்டு ஒன்று சொல்கிறாங்களே, பாடி ஷேமா. ஆமாம் சார். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஷேமே பண்ணுறாங்க சார். அது தப்பு இல்லை. சமையல் தான், நம்மளும் வீட்டில் சாப்பிட்றோம், ஹோட்டல்லையும் போய் சாப்பிட்றோம். கண்டிப்பாக ஹோட்டலில் வந்து நம்ம வீட்டு டேஸ்ட் இருக்காது, அம்மா பண்ணுற டேஸ்ட்டோ பாட்டி பண்ணுற டேஸ்ட்டோ இருக்காது. அவன்கிட்ட போய்ட்டு நீ என்ன பெரிய இது சமைக்கிற குப்பை அப்படின்ட்டு வந்தானாக்கா செவுள்லே 2 விடுவான், பைசாவை கொடுத்துட்டு போடாமா. ஓகேவா, நான் குப்பைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, ஐயா அவனுக்கு திருத்தாது, அவனை என்ன பெட்டராக இருந்திருக்கலான்னு சொல்லலாம். அதை ரொம்ப ஹார்ஷாக வேண்டாம், அதை முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டான டோனில் சொன்னீங்கன்னா ஒரு 104 பேர் போய் அந்த அப்படி என்னதான்ப்பா இல்லை குப்பையாக இருக்குது, நான் போய் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு போய் பார்ப்பாங்க. சார் இப்போ நம்ம பாரதி கண்ணன் சார்னு ஒரு டைரக்டர், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். அவர் டைரக்டர், விநியோகஸ்தராக இருந்திருக்காரு, ஏன்னா ஆக்டராகவும் இருக்கார். அவர் வந்து ஒரு ஒரு படம் பற்றி பேசி, அந்த படம் நல்லா இருக்குது, நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் இண்டிவிஜுவலாக அவரோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசினார். அவர் நான் கூப்பிட்டு, சார் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் சார், அதாவது அது யாருமே கண்டுக்காமல் போயிட போகிறாங்களேன்ட்டு இவர் கூப்பிட்டு அதை வச்சு சொன்னாரா, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவரை உடனே கூப்பிட்டு பாராட்டினேன். நானும் போய் அந்த படத்தை பார்த்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தெரியாமல் இருக்கும், எனக்கெல்லாம் தெரியல, அந்த படம் வந்தது தெரியல ஆனஸ்ட்லி. அவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி அதுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் நோட் கூட பண்ணல. நோட் பண்ணாத ஒரு விஷயத்த ஒருத்தர் எனக்கு சொல்லும்போது, ஓஹோ மனுஷன் சொல்கிறாரு போய் பார்க்கலாம். அவரே வந்து பார்த்துட்டு நயா படம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நம்மளே சரி அதுக்கு போகணுன்னு நினச்சிருந்தா கூட ஆமாம் அவரே வேணான்ட்டாருமான்றதுக்கு நம்ம நிறுத்திடுவோம் வீட்டில் எல்லாரையும். ஓகே, தட்ஸ் ஐ திங்க் தட் ஆட்டிடியூட் ஷுட் சேஞ்ச். குளோபலி வந்து ஹெல்த்தியாக இருக்குது இண்டஸ்ட்ரி, ஏன் நம்ம மட்டும் அதுக்கு க்ஷீணிக்கணும்? இப்போ ஆக்டிங்கை தாண்டி டப்பிங்லேயும் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. டப்பிங் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பராசக்தின்னு ஒரு படத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ 2 மூவிலையும் நீங்கள் உங்களோட ஒர்க் இருக்குது. வந்ததுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி சார். வந்ததுன்னா ஐ வில் பி டூ ஹாப்பி. ஒய் நாட்? ஏன்னா நிறைய வில்லனுக்கு தேவ் கேரிட் மை வாய்ஸ். வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேர், நிறைய வில்லன்ஸு, வாய்ஸ் எனக்கு சூட் ஆகுது பாவ நல்லா அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்டிங் சார். அதுவும் ஒரு நடிப்பு தான், பிஹைண்ட் த கேமரா, பிஹைண்ட் த மைக், அது நம்ம நடிக்கிறோம், இன்னொருத்தருக்கு வாய்ஸ் கொடுக்குறோன்றத வந்து அது. இப்போ நான் வந்து என்னது அனந்தன் காடு அப்படின்னு ஒரு படத்துக்கு மலையாளம், அது மலையாளத்துலையும் ரிலீஸ் ஆகுது, தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுது. தமிழ் வந்து வருஷன் நான் பண்ணியிருக்கேன் அந்த மெயின் வில்லனுக்கு. அதிகம் வேணால் பாருங்கள். எனக்கு ஒரு 300 சில்லற படம் ஆயிடுச்சு சார். ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக இருக்கேன். ஆல்மோஸ்ட் 95லேருந்து இருக்கேன். ஜனநாயகன் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அந்த படத்துக்கு? சார் ஐ எம் வெரி ஈகர், நாட் பிகாஸ் ஐ எம் பர்ஃபார்மிங் இன் தட். எனக்கு விஜய் அது நீங்கள் லாஸ்ட் மூவின்னு வேறு அது எல்லாரும் டிக்ளேர் பண்ணிட்டார்ல அவர், எல்லாம் லைக் எவ்ரி ஒன் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். இது வெறும் இந்த முகஸ்துதிக்காகலாம் சொல்ல, இது ரொம்ப சீரியஸாகவே எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக தெரியுது உங்களுக்கு விஜய் சார் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. இல்லை சார், சார் அவரோட நான் உதயா பண்ணும்போது எப்படி ஒரு பாடி மெயின்டைன் பண்ணி வந்தாரோ தெரியும் போது ஐ எம் ஆஸ்கிங், ஓகே டே தம்பி எப்படா இப்படியே மெயின்டைன் பண்ணுற? ஏன்னா நான் வந்து ப்ளோட் ஆகிட்டேன். ஆமாம், நான் வந்து உதயெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக பண்ணிவிட்டு தெரிய வரும்போது நான் வந்து 10 வருஷம் கேப் பண்ணுமோ, 10-12 வருஷம் கேப் பண்ணுமோ, நான் வந்து அவருக்கு மாமனார் கேரக்டர் பண்ணுறேன். ஓகேவா, நான் வந்து ப்ளோட்டும் ஆகிட்டேன். அப்போது உதயா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், தெரிய ஃபேஸில் நல்லா சப்பியாக இப்படி இருக்கும். அப்போ சொன்ன விஜய் சொன்னது வந்து அவன் சொல்கிறேன்ப்பா மனுஷங்கப்பா அதெல்லாம் ஒன்றும் இதுவாக போடாதீங்க, பிகாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி, ஸோ ஃப்ரெண்ட்லி இஸ் மூட் வித் அஸ். ஓகே, இஸ் செட் சார் நம்மளை நம்பி அவ்வளோ ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ பைசா போடுறாங்க சார். ஓகேவா, ஸோ நம்ம தான் சார் நம்ம பாடியை பாதுகாத்துக்கணும். வெரி சென்சிபிள். ஐ ஃபெல்ட் அ லிட்டில் அஷேம்ட் ஆல்சோ. நான் என் பாடியெலாம் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. பகவான் எப்படி கொடுத்தோன்னா அப்படியே கேரி போகிறேன்னு இருக்கேன்னு நினச்சிருக்கேன் நான். பட் தட் ஸ்டேட்மெண்ட் மேட் பை விஜய் வாஸ் வெரி வெரி சென்சிபிள். அவர் ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்மளை நம்பி அவ்வளோ கோடி பணம் போடுறாங்க சார், அதுக்கு நம்ம வந்து ஃபிட்டாக இருந்து அந்த ஜஸ்டிஃபை பண்ணணுன்னாரு. அதான் அப்போ நான் சொன்ன மாதிரி தான், அந்த பப்ளிக் சென்சர் இட் டசன்ட் ஸ்டாப் ஆன் இஸ் ப்ரொஃபஷன் அலோன். அதையும் தாண்டி ஒரு மனிதம் இருக்குன்றது அங்கேயே புரியும். இப்போது லாஸ்ட் ஒன்று என்னென்னா, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி நீங்கள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, லைக் அவர் இப்போ ஒரு பயணம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, புரிஞ்சுண்டு ஒரு விஷயத்தை பக்காவாக அனலைஸ் பண்ணினா எவ்ரி திங் வில் பி சக்ஸஸ்ஃபுல்.
அவரோட மூவி கேரியரை வந்து சார் நான் வந்து அவரோட குமுதம் இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அவரோட ஏர்லி டேஸ் படத்தோட கமெண்ட்ஸும் நான் கேட்டிருக்கேன். அது விஜய்க்கும் தெரியும் ஜென்ரலாக. அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து இந்த ஹைட்டுக்கு வருதுன்றது வந்து சாமானியமான வேலை இல்லை. இட்ஸ் ரியல் ஹார்ட்ஷிப். நல்லா ஒர்க் பண்ணி அதாவது அதுக்கான தகுதிப்படுத்தின்னு நான் வந்தேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இதே அந்த இதை வந்து இஃப் இஸ் புட்டிங் இட் இன் இஸ் நியூ கரியர், ட்ரஸ்ட் மீ, வாட் எவர் ஹீ திங்ஸ் வில் ஹேப்பன் ஆனஸ்ட்லி. எவ்ரி பப்ளிக் ஆல்சோ தே வாண்ட் சார், தே வாண்ட் அந்த ஒரு வாப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. எல்லாருமே எல்லா ஈக்குவல் வெயிட்டேஜ் டு ஆல் த பார்ட்டிஸ். நீ வரும்போது நல்லா பண்ணு, நீ வரும்போது நல்லா பண்ணு, நம்மள மாதிரி தான் அதை வச்சு தான் ஓட்டே போடுறோம் இல்லையா? வந்தாருன்னா நல்லா பண்ணுங்கப்பா. அது ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது வந்து ஜஸ்ட் ஒரு விஜயோட டைலாக்கே அந்த ஏதோ ஒரு படத்தில் இருக்குது. அந்த பைக் ரேஸில் வந்து அந்த கோட்டுக்கிட்ட தானடா ஜெயிக்கிறது, அதை தாண்டா தானடா ஜெயிக்கிறது. அது இல்லை. அவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல, அது பெரிய பெரிய சக்ஸஸ். அது வந்து இஃப் somebody understands that, nothing like it. It will be great news. ஓகே சார், ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நமஸ்காரம். ரொம்ப தேங்க்ஸ். Thank you, ஓகே, டூரிங் சினிமா நேயர்கள் இங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு மூவியை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா மூவியும் என்ஜாய் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் நியூ இயர். நமஸ்காரம்.